வணக்கம் தமிழர்களே, அற்றார் அழிபாசித்தல் நிகழ்வு சார்ந்து நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் அதுக்கான முன்னேற்பாடாக ஒரு சந்திப்பு நடைபெற்றது. எங்களுடைய பார்வதி அம்பாள் திருத்தொண்டர் சபையில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கான நல்ல ஒரு நிகழ்ச்சி. எமது பாரம்பரிய உணவு வகைகளை கண்காட்சிப்படுத்தி அதை அறிமுகம் செய்து எல்லோருக்கும் இந்த பிறந்து வளர்ந்த இளைய சமுதாயங்கள் எல்லோரும் வேண்டி பார்த்து சாப்பிட்டு அதனை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமான இடம் அற்றார் அழிபசி தீர்த்தல் நிலையம். அது ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடப்பது மிகவும் நல்லதொரு நிகழ்ச்சி திட்டம். அதில் 150 வகையான உணவுப் பொருட்களை வைத்து அந்த உணவுப் பொருட்கள் பலரையும் எல்லாருக்கும் எல்லா வகையான உணவும் சமைக்க தெரியும், சாப்பிட தெரியும். ஆனால் அதை சமைக்க தெரியும் என்று எல்லாருக்கும் இல்லை. அதை நாங்கள் இங்கு சமைத்து அவர்களுக்கு கொடுத்து எல்லாரும் சந்தோஷமாக அன்று ஒரு நாள் நல்ல ஒரு பொழுதை கழிக்கின்றோம். அது இப்படி ஒரு நாள் கிடைக்காது. நல்ல ஒரு சந்தர்ப்பம். நான் பல தடவை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி இருக்கிறேன். நான் இந்த முறை தான் இந்த ஒழுங்குக்குள்ளே வந்து இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் கேட்பது நான் தட்டி கழித்து கொண்டு போயிடுறேன். ஆனால் எனக்கும் ஒரு சந்தோஷம், இந்த முறை உள்வாங்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு கதைக்கு அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்றால் அதுக்கான நேரங்காலம் பெற வேண்டும். அந்த நேரம் இப்போது வந்திருக்கிறது சகோதரி. ஆகவே இது எங்கள் எல்லோரையும் ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு விடயம். நாங்கள் எங்களுடைய தேசத்தை கடந்து பல வழிகளோடு பல சுமைகளோடு இங்கே வாழ்ந்தாலும் அந்த ஒரு நாள், இந்த சகோதரி சொன்னதும் அந்த ஒரு நாள் நாங்கள் எல்லா கவலைகளையும் மறந்து சகோதரங்களாக எல்லோரும் ஒற்றுமையாக நின்று செயல்படுகின்ற ஒரு இடம். அது ஒரு குடும்ப நிகழ்வு மாதிரி நாங்கள் குடும்பமாக நின்று செயல்படுகிற இடம். ஆகவே உறவுகளே, இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள். சுவிட்சர்லாந்து, அதாவது சூரிச்சிலே பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் வாருங்கள். 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிச் மாநகரில் அடுத்த நாள் விடுமுறை கூட. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரும் நிகழ்வு சுவிட்சர்லாந்து நடக்கிறபடியால் அடுத்த நாள் ஒரு விடுமுறை நாள். ஆகிய வாருங்கள். அரங்கிலே பல கலை நிகழ்வுகள், அந்த அரங்கு அந்த மண்டபத்திலே பல அழகான நிலையங்கள், அழகான உணவுகளை சமைத்து அதை காட்சிப்படுத்தி வைத்திருப்பார்கள். நீங்கள் காணொளி ஊடாக கூட காணலாம். ஆகிய உறவுகளை உங்கள் எல்லோரையும் அந்த மண்டபத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி. நன்றி. நாங்கள் என்ன மேலதிகமாக கதைக்க வேணுமா என்ன வேறு? நீங்கள் கதைக்க சொல்லுங்கள். என்னென்றால் எங்களுக்கு வயசு போய்கொண்டு இருக்கிற காலத்தில் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் ஓய்வு என்று தேடிக்கொண்டு இருக்கும் காலத்தில் 4 பேரோட கதைக்க வேணும், பேச வேணும் என்று தேடி அலையின் நேரத்தில் இப்படியான ஒரு தருணத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து ஒன்று கூடி சந்தித்து நீங்கள் இழந்த சகோதர பாசங்கள், சந்தோஷங்கள் எல்லாரையும் மற்றவர்களோடு பேசி கதைத்து போகக்கூடிய ஒரு கால நேரம் இந்த ஒரு நாள். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் கண்டு கலை நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்து வயிற்றுக்கு பசி ஆற்றக்கூடிய நல்ல உணவுகளையும் அருந்தி செல்லுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி. சிவன் கோயில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். உள்ளத்தன்போடு உயரிய பணிக்காய் அன்பு கரம் நீட்டிய எமது வர்த்தக பெருந்தைகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அற்றார் அழிபசித்தல் 2025 என்னும் பெரும் நிகழ்விற்கு ஆதரவு கரந்தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் சைவத்தமிழ் சங்கத்தின் நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பே சிவம், அன்பே சிவம்.